டிவிக்கேவை ஏன் தற்குறி கூட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. விஜய் அவர்கள்ட்ட என்ன கொள்கை பிடிக்கும் சொன்னீங்க? ஜி அவரே எங்களுக்கு பிடிக்குங்க. அண்ணங்க அவருக்கு மேல என்னங்க கொள்கை சுத்தமே இல்ல தளபதி ஃபேனா இருந்தீங்க. இப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது 5 தலைவர்லாம் சொன்னாரு. அது யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? ஜி அதுல எல்லாமே ஓகே தான் ஜி. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ரொம்ப சப்போர்ட் பண்றோம். பதில சொல்றா. அத யாருன்னு கேக்குறேன். அந்த 5 பேரோட பேர் மட்டும் சொல்லுங்க. இப்ப செங்கோட்டையன் வந்தாங்களா? செங்கோட்டையனா நம்மளுக்கு வந்து அப்பையில இருந்து ரொம்ப பிடிக்கும். அந்த 5 கொள்கை தலைவருடைய நேம் கூட தெரியல, செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றான் இவன். இப்ப ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள்? அப்படியே கணக்கில 267 தொகுதி. காமராஜர் அந்த காலத்திலே எல்லா திட்டம் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் சொல்லுவாங்க? 266 தொகுதி ஜெயிப்பாரு. இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னே தெரில. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தி என்னடனா மொட்டை அடிக்கிறான். இவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குடியேற தாயாளிங்களா இருப்பானுங்க போல. அவனுங்க பேசுறத பாருங்களேன். அடுத்து செகண்ட் குடியேறனா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் குடிகார நம்பர் 3. 3 கிலோமீட்டர் அப்படி நீச்சல் அடிச்சு ஓடி வந்தேன். 1 கிலோமீட்டர். இவர் எதில் தெரியுமாங்க நீச்சல் அடித்து வந்திருக்காரு? சாக்கடை தண்ணியில் நீச்சல் அடித்து வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்க. கடவுளை பார்க்கும்போது எங்கனாலும் போகலாம். உங்களுக்கெல்லாம் 200 பெரியார் வந்தாலும் உங்களை எல்லாம் திருத்த முடியாதா படே. அடுத்த தற்கொலைகளை பார்க்கலாமா? அவர் அண்ணனுக்கு கூட்டம்னு சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட்டம் இல்ல. விஜய் அண்ணாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களானே தெரியல. இது இவன் எங்கெங்கெல்லாம் ஓட்டு வரும் அப்படின்னு சொல்றான் தெரியுமா? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க இது? தமிழ்நாட்டுக்கு தான். எப்படி கேரளா ஓட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்? வரோங்க, அது கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க. கேரளா ஓட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு வருவாங்க? வரோங்க. கேட்டீங்களா? அப்படியே இந்த ஒரு அண்ணன் என்ன சொல்றாருன்றதையும் கேளுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இவனுங்க மாநிலத்தை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தன் என்னடனா எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு வந்து 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன் நானு. சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன். இது நான் தற்கொலையா? தலைவா, நான் உங்களை என்ன சொல்றது? நீங்க தற்கொலை இல்ல ப்ரோ, நீங்க மகா தியாகி. கடைசியில தான் வந்தாரு விநாயக். விஜய் மெண்டல் கொடூரமா. டிவிகேவோடைய கொள்கை என்ன அப்படின்ட்டு இந்த அண்ணன் சொல்ல போறாரு, கேட்டுக்கோங்க. கொள்கை என்னதான் அவங்க கொள்கை அவருக்கு சொல்லிடுங்க. கொள்கை என்ன கொள்கை? அவரை மாதிரி நாங்க வந்து மரத்தை பிடிச்சி ஸ்டில்லு கொடுக்குற ஆள் கிடையாது. நாங்க வந்து கொள்கை இந்த உள்ள போய் பாருங்க, மருத்துவம் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. டக்குன்னு தண்ணி. என்ன கொடுமை சரவணன். குளுக்கோஸ் ஏத்துறது தான் டிவிகேவோடைய கொள்கையாங்க. கேட்டுக்கினீங்களா? இப்போ நம்ம இந்த லேடி சைடு போகுவோமா? நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷந்தா. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டு தலை. எங்களுக்கு திங்கக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அந்த செமஸ்டர் எக்ஸாமோட நாங்களாம் வந்திருக்கோம்னா அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோனால எவ்வளவு பெரிய டிக் பிகே ரசிகர். காலேஜ் கொஞ்சம் கிடையாதுன்னா அக்கினி கொஞ்சம். ஒரு சில தற்கொலைங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறாங்களே. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறதாங்க அந்த லைனு. அது அட கொடுமையே. இவங்க பேசுனது எல்லாத்தையுமே கேட்டீங்களா? இப்போ விஜய் அண்ணா சிஎம் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமா? இவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர்ல செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி, வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். அடுத்தது இந்த அக்காவோட பிரச்சனை என்னன்றதையும் கேளுங்க. குழந்தைய வச்சு நான் ஏறுறேன். உன்னை யாருமே வண்டி நிக்காது இறங்காது.
இறங்காதுக்கு முன்னாடி உன்னை யார சொல்றது அப்படின்னு தற்கொலை அப்படி பேசுறான். இல்ல ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்கி திங்க முடியல தெரியுங்களா? நான் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்கி திங்க முடியல. 10 ரூபாய்க்கு என்னால விற்க முடியுது அந்த அரிசி, ஆனா என்னால வாங்கி திங்க முடியல. கேட்ட மந்தியில வர சொன்னாங்க. தேவையில்லோட ஆட்சியே இத்தனை வருஷம். பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுலேருந்து கீழே இறங்கினா தற்கூரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களால ரேஷன் கடையில் போயிட்டு அரிசி வாங்கி அந்த அரிசியை 10 ரூபாய்க்கு விற்க முடியுதான், ஆனால் 10 ரூபா கொடுத்து அரிசியை வாங்க முடியலையாம். என்ன 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 பேசுகிறாங்க பாருங்க. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். தப்பே இல்லை. உங்க பொண்டாட்டி சொன்னா ஏன் பொண்டாட்டி சொன்னா ஒத்துவீங்களா? சரி, உங்க வீட்டுல நாங்க என்ன தற்கூரியா? நாங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. எங்க வீட்டுல கொஞ்சமாச்சு இவங்க மண்டையில் மூளை இருந்தால் ஹஸ்பண்டோட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் என்னடானா விஜயோடைய ஒய்ஃப் போனால் என்னங்க, நான் அவருக்கு ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மூஞ்சியை பார்த்தா விஜய் வந்து இவர் கூட இருப்பாரா? அண்ட் இன்னொருத்தர் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை விஜய் அண்ணா சிஎம் ஆகிட்டு அவர் வந்து அதை தட்டி கேட்கணுமா? இது எல்லாத்தோடையும் கொடுமையை ஒரு அம்மாவால் அவங்களுடைய பையன் இறந்ததுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்றது தான். என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் மொத்த பார்த்தாவே போதும். டிவிகேவில் மொத்தமாக 5 கொள்கை தலைவர்களை வச்சுருக்காங்க. அந்த 5 கொள்கை தலைவர்களில் எங்கே ஜான்சி ராணி வந்தாங்க அப்படின்றது தான் தெரியல. சொல்லுங்க, என்னது ஜான்சி ராணி எல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்னீங்கல்ல? சாரி, கட் அவுட்ல வச்சிருக்காரு. அப்புறம் கட் அவுட்ல பின்னால யாரு இருக்கு? ஜான்சி ராணி தான் நிக்குது. ஓ, அது ஜான்சி ராணியா? ஒன்னும் தெரியாது மண்ணு கூறிய. இந்த மாதிரி தான் டிவிகேவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசியான ஆளுங்க இப்படி தான் இருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒன்லி விஜய் அண்ணாவை பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லூசுத்தனமாக ஏதோ பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. தாவேகன் கொள்கையில் என்னன்னு தெரியும்? தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல. நாங்கள் விஜய் பிடிக்கும், அவர் பார்க்கணும், நல்லா வரோம் நாங்கள். இந்த மாதிரி ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே அரசியல்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான தலைவர் யார் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள்.